வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள், செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க, தெற்கு பார்த்த வாசலோட வீடு அல்லது நிலம் உரிமையாளர்கள், வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடோ வாடகை வீடோ குடிசையோ என்னவோ தெற்கு பார்த்த வாசல் இருக்கா நீங்கள், 9, 18, 27 தேதிகளில் பிறந்திருக்கீங்களா நீங்கள், முருகப்பெருமான் கோயிலில் நெய் விளக்கை ஏற்றி பாருங்க, அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாம், இது சத்தியம். ஆமாம், என்ன ஆகும்? தைரியம் அதிகமாகும். ஏற்கனவே தைரியம் எங்களுக்கு அதிகமாக இருக்கு, அப்போ குறையும். மொத்தத்தில் நல்லது நடக்கும், அவ்வளவுதான். சரி, ஏன்னா இப்போ நாங்கள் சொன்னவங்கெல்லாம் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க, அதனால சொல்கிறோம். சரிங்க, இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் இருக்கா? இருக்கு. காலை 9லிருந்து 10:30. பல ராசிகளுக்கு நேத்தைக்கும் இன்னைக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு தப்பும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி இருக்க போற செவ்வாய்க்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் பிரமாதமான நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். உங்களுடைய பலம் என்ன? பிடிவாதம், விடாமுயற்சி, வேகம், தைரியம், இதெல்லாம் ஜெயிக்கும். அப்புறம் என்னங்க? கலக்குங்க. அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் அப்படின்னா 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மனசு ஒரு நிலையில் இருக்காது. தேவையற்ற கோபம், குழப்பம், தடுமாற்றம், சபலம், சஞ்சலம், சலனம், நீங்கள் என்ன வேணால் போட்டுங்க, எல்லாம் நடக்கும். எப்படி தப்பிக்கிறது? முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது. வண்டி ஓடுறது கவனமாக இருக்கணும். அசை உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதிக்கிட்டே இருக்கணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் சோமநாதரே போற்றி. சோமன்னா சந்திரன், சந்திரனுடைய நாதன் சிவபெருமான். இந்த மந்திரம் காப்பாற்றும். ஜாக்கிரதை. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். உங்களோட பலம் என்ன? நிதானம், பொறுமை, பேச்சு சாமர்த்தியம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதம், நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். யாருக்கிட்ட எங்க எப்படி பேசணும், எங்க வளையணும், எங்க நிமிரணும், அப்பாப்பா என்ன ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு. ஞாபக சக்தி வேற. எல்லாமே இன்னைக்கு ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல்? தைரியம், சுறுசுறுப்பு, மனோதிடம் எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன கலக்கிறீங்க? 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன வேலையில் இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 6. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, கவனமாக செய்யறது, மெல்லமாக செய்யறது, ஆனால் சரியாக செய்யறது, இதெல்லாம் உங்களுடைய பலம். கலக்கிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் கருப்பு நீலம். துலாம் ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும், பேச்சில் சிக்கல் வரும். நீங்கள் வேற வெட்டு 1 துண்டு 10ன்னு பேசுவீங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் அல்லது எழுதணும். ஓம் ஓம் வருணனே போற்றி. வருண பகவான் மழைக்கு அதிபதி இருக்கார் இல்லையா, அந்த மந்திரத்தை சொன்னா தப்பிச்சுக்கலாம். நிதானம். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. விருச்சிக ராசியார் நேயர்களே,
கலக்குறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், உங்க பலம் என்ன, சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். நிதானம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை இதெல்லாம் இருக்கு. ஜெயிக்கிறீங்க. கலக்கலான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. ஏங்க பெண்களுக்குன்னா அது நவகிரகங்களே அப்படிதான். பெண்கள்னா கொஞ்சம் அதிகமாக கருணை காட்டும். ஆமா, அது பலவீனம் அல்ல, அது பெருந்தன்மை. அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 7. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் மஞ்சள் நீலம். மகர ராசிக்கார நேயர்களே, உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். அசைவ உணவு தவிர்க்கணும். வண்டி ஓட்டுறது கவனம். அளவா சாப்பிடணும். புதிய வகை உணவுகள்லாம் இன்னைக்கு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் அன்னபூரணியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 6, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனால் செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது. முன்னாடியே தெரிஞ்சு எப்படி தடுக்கிறது? அதுக்கு கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம். பெரிய அளவில் பொருளை உங்க பேர்ல மற்றவங்களோ நீங்களோ வாங்க வேண்டாம். உங்களுக்காகவும் வாங்க வேண்டாம். கவனம். அனுகூலமான எண் 4, 1. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய நிதானம், உங்களுடைய செயல்திறன் எல்லாமே இன்னைக்கு ஜெயிக்கும். ஏன்னா கிரகங்கள் அனுகூலமா இருக்கு. நல்ல குணம் இருந்தாலும் கிரகங்கள் அனுகூலமா இல்லைன்னா நல்ல குணம் தோற்கும். கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் கெட்ட குணம் ஜெயிக்கும். அதுதான் ஜோதிடம். எனவே உங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. கலகரிங்க. அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. நாளைக்கு நல்ல நேரம் இருக்கு. காலை 9லிருந்து 10. மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில பவள மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை, மோதிரத்துக்கு அப்படி பூஜை பண்றது, தகுந்த ஜோசியரை கேட்டுக்கோங்க. கல்யாணமான நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மேஷமா இருந்தாலோ, அல்லது மேஷம் கன்னியா இருந்தாலோ, அல்லது 2 பேர் ராசியுமே விருச்சிகமா இருந்தாலோ, அல்லது விருச்சிகம் மிதுனமா இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.